வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகள் 544வது திருப்புகள். இது திருக்கழுகுன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. முருகன் கிட்ட நம்ம எவ்வளவு விஷயங்களை கேட்கலாம் இல்லையா? ஆனா அவனை அன்போட நினைக்கிறதுக்கான உபதேசத்தை, அதுக்கான அருளை எனக்கு கொடுப்பான்னு கேட்கிற பாடல் அது. வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். வேத வெட்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம வேடு வச்சி பாத பத்ம மீது செச்சி முடி தோய ஆதரித்து வேலை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடு ஆதரிக்க ஆனபுத்தி புகழ்வாயே காதும் உக்ர வீரபத்ர காளி வெட்க மகுடத்தை ஆகாச முட்ட வீசிவிட்ட காலர் பத்தி இமையோரே ஓதுவித்த நாதற்கட்க ஓதுவித்த முனினான ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே. இப்போ அந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். வேத வெட்பிலே அப்படின்னா வேதங்களையே மலையாக கொண்ட திருக்கழுகுன்றத்துல புனத்தில் மேவி நிற்கும் அப்படின்னா வள்ளிமலையில இருக்கக்கூடிய திணை புனத்துல விரும்பி இருக்கும் அபிராம அப்படின்னா மிகுந்த அழகு உடையவனே. வேடு வச்சு பாத பத்ம மீது, வேடு வச்சு அப்படிங்கிறது வள்ளியை குறிப்பிடுறாரு. அந்த அம்பாளுடைய பாத தாமரை இருக்கு இல்லையா, அது மீது செச்சை முடி தோய ஆதரித்து அப்படின்னா அவருடைய வெற்றி மாலை இருக்கு இல்லையா, அது அணிந்து அவருடைய திருமுடியை படுற மாதிரி அவ காலடியில விழுந்து அவளை காதலித்து வேலை புக்க அப்படின்னா வள்ளியை ஆட்கொள்ள வேண்டிய நேரம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த சமயத்துல திணைப்புணத்துக்குள் வந்து ஆரிரட்டி புய தேய அப்படின்னா 6 12 தோள்களை உடைய புய நேய அப்படின்னா நண்பனே. ஆதரத்தோடு ஆதரிக்க, நான் உன்னை ஆர்வத்தோடு வணங்கணும், அன்போடு நான் உன்னை வணங்கணும், அந்த மாதிரி வழிபாடு செய்யறதுக்கு ஆன புத்தி புகழ்வாய் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான அறிவு வேணுமோ அந்த அறிவை எனக்கு சொல்லி கொடுத்து என்ன நல்வழிப்படுத்துப்பா. காதும் உக்ர வீரபத்ர காளி அப்படின்னா உக்ரத்தோட வந்த வீரபத்ரருடைய மனைவியான காளி வெட்க மகுடத்தை ஆகாச முட்ட வீசி விட்ட காலர் அப்படின்னா காளிக்கும் சிவனுக்கும் நடந்த நடன போட்டியில ஒரு கட்டத்துக்கு மேல சிவனுடைய காதணி கீழே விழுகுது. அது கால்களாலே எடுத்து தன்னுடைய காதல அணிகிறாரு இல்லையா, அதனால காளி அதை பார்த்து வெட்கப்பட்டாலாம். அதை அங்க குறிப்பிடுறாரு. பத்தி இமையோரே அப்படின்னா பக்தி உள்ள, இமையோர் அப்படிங்கிறது தேவர்கள் தான் இமைக்க மாட்டாங்களா, அதனால தேவர்கள் குறிப்பிடுறாரு. ஓதுவித்த நாதர் கற்க அப்படின்னா தேவர்களுக்கே ஞானத்தை உபதேசத்த சிவபெருமான் அவர் உங்ககிட்ட வந்து பாடம் கேட்டுக்கிட்டாரு. ஓதுவித்த முனினான அப்படின்னா ஓதுவித்த முனி அப்படிங்கறது இந்த இடத்துல பிரம்மனை குறிப்பிடுறாங்க. சிவன் தான் பிரம்மனுக்கும் ஓதுவித்தாராம். அவருமே வெட்கப்படுற மாதிரி ஓரெழுத்தில் ஆறெழுத்தை, ஓரெழுத்தாகிய ஒப்பற்ற ஓம்கார பிரணவ மந்திரம் இருக்கு இல்லையா, இந்த பிரணவ மந்திரத்துல 6 எழுத்து அப்படிங்கிறது சரவண பவ அப்படிங்கிறது ஓம் அப்படிங்கறதுல அடங்கி இருக்கான். அதை விளக்கி சொன்னவனே. ஓதுவித்த பெருமாளே, அந்த விஷயத்தை சிவனுக்கே உபதேசித்த பெருமாளே.